மக்கள் பக்கம் நண்பர்கள் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயசெல்வன். ஒரு பழமொழி சொல்லலாமா? அதாவது, உழைக்காத காசு வயிற்றுல ஒட்டாது, ஓராங்காசு வயிற்றுல தங்காது. இந்த பழமொழி ஏன் சொல்றேன்னா, நேத்து தமிழகம் முழுவதும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில சுமார் 1,18,00,000 ரூபாய் லஞ்ச பணம் சிக்கியிருக்கு. இது வரைக்கும் தமிழக வரலாறுலேயே இவ்வளவு பணம் சிக்கியது கிடையாது. இரண்டாவது விஷயம், இது வரைக்கும் கிட்டத்தட்ட 38 அரசு அலுவலகங்களில் சோதனை நடத்தியிருக்காங்க. இதுதான் தமிழகத்தில் முதல் முறை. அதாவது நம்ம தமிழக முதல்வர் சொன்னார். என்ன சொன்னார்னா, லஞ்சம் கொடுக்காதீங்க, அப்படி லஞ்சம் கேட்டால் உங்கள் அங்கிள், உங்கள் மாமா, உங்கள் அண்ணன் தான் இருக்கார் சொல்லுன்னு சொன்னார். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை அரசு அதிகாரிகளை பார்த்து நீங்கள் லஞ்சம் வாங்காதீங்கன்னு சொல்லலை. அதனோட விளைவு தான் என்னவோ இங்கே அரசு அதிகாரிகள் லஞ்சத்தில் கொடி கட்டி பறக்கிறாங்க. அதுக்கான ஆதாரம் தான், அதாவது மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ இல்லையோ, அரசு, தமிழக அரசோட லஞ்ச ஒழிப்புத்துறையே ஆதாரத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் லஞ்சம் வாங்குறாங்க, லஞ்சம் இங்கே பரவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு அரசோட லஞ்ச ஒழிப்புத்துறையே நிரூபிச்சிருக்காங்க. ஸோ என்ன சம்பவம் நினச்சி அதுதான் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம். நேற்று சரியாக 27 ஆகஸ்ட் 2026 அன்று தமிழ்நாடு முழுவதும் இருக்க அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மற்றும் மாவட்ட ஆய்வுத்துறையினர் சோதனை நடத்தினாங்க. அப்படி சோதனை நடத்தினதுல சுமார் 1,18,14,608 ரூபாய் கைப்பற்றப்பட்டிருக்கு. அதில் ரொக்கம் மட்டுமே சுமார் 28,24,945 ரூபாய் கைப்பற்றப்பட்டிருக்கு. இதில் டிஜிட்டல் பரிவர்த்தனை, அதாவது கடைக்கு போனால் தான் நம்ம பொருள் வாங்கும்போது ஜிபே, ஃபோன்பே பண்ணுவோம். ஆனால் இவங்க லஞ்சம் வாங்கிறது கூட ஆன்லைனில் பண்ணியிருக்காங்க, டிஜிட்டல் முறையில் வாங்கியிருக்காங்க. இவங்களே இப்படி, எனக்கு ஒரு கேள்வி ஒன்றுங்க, இவங்களுக்கு அந்த சென்ஸ் இருக்கமா இருக்காதான்னு தெரியல. டிஎன்பிசியில் எப்படி எக்ஸாம் இது படித்து பாஸ் பண்ணாங்கன்னு தெரியல. டிஜிட்டல் முறையில், அதாவது கரன்சியை நோட்டாக வாங்கினா கூட ஈஸியாக ஏதோ ஒன்று தப்பிக்கிறதுக்கான வழி இருக்குது. ஆனால் இவங்க பாரா, அவ்வளோ தைரியமாக யார் என்ன கேட்க போகிறா, என்ன கேள்வி கேட்கறதுக்கு எவனா இருக்கானா, அந்த தைரியத்தில் டிஜிட்டல் முறையில் பணத்தை வாங்கியிருக்காங்கன்னா எம்மா ஆணவம் இருக்கும் அவங்களுக்கு. சுமார், அதாவது டிஜிட்டல் முறையில் வாங்கின பணம் பார்த்தீங்கன்னா சுமார் 89,89,663 ரூபா சந்தேகத்துக்குரிய பணம் கைமாறி இருக்கதா லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதில் வேடிக்கையான விஷயம் என்னன்னா, எதுக்காக திடீர்னு இத்தனை இடத்துல சோதனை பண்ண அப்படின்னு சொல்கிற ஒரு காரணம் சொல்கிறாங்க. பொதுமக்களிடம் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் பெறப்படுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அடிக்கடி புகார் வருதான். அதன் பேரில் தான் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தியிருக்காங்களாம். நியாயமா இதெல்லாம்? பொதுமக்கள் புகார் வந்தாதான் நீங்க நடத்துவீங்க, இல்லை நடத்த மாட்டீங்களா? சாதாரணமா ஒரு நாள்ல 38 அரசு அலுவலகங்கள் நடத்தின சோதனையே சுமார் 1,18,00,000 ரூபாய் சிக்கி இருக்குன்னா, அப்ப இவ்வளவு நாள் காத்து இருந்தீங்களா? தினந்தோறும் இந்த 38 அரசு அலுவலகங்கள், தமிழ்நாடு முழுவதும் சுமார் 14,000 அரசு அலுவலகங்கள் உள்ளது. அதுல பெரிய அதாவது நகராட்சி, பேரூராட்சி, தாலுகா ஆஃபீஸு, வட்டாட்சியர் அலுவலகம் சொல்லி அப்படி அந்த மாதிரி அலுவலகம் பார்த்தீங்கன்னா சுமார் 1,700 அலுவலகங்கள் இருக்கு. அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல தோராயமா ஒரு நாளைக்கு ஒட்டுமொத்தமாக கணக்கு பண்ணாலே பல கோடிகள் லஞ்சமா பெறப்படுது. அது கூட உங்களுக்கு தெரியல. இதுக்கு வேற நீங்க மக்கள் உங்களுக்கு இருந்து புகார் அளிக்கணும், தொடர்ச்சியா புகார் அளிச்சாதான் நீங்க நடவடிக்கை எடுப்பீங்கன்ற மாதிரி கேள்வி வருதுங்க. ஏன்னா நியாயமான படுதுன்னு தெரியுது. சரி, எந்தெந்த இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது? தமிழகம் முழுவதும் சுமார் 38 இடங்களில் சோதனை நடத்தாங்க இல்லையா? சுமார் எந்தெந்த அரசு அலுவலகங்களே நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையினர், ஏன்னா இன்னைக்கு தான் அவங்க சரியா வேலை பார்த்துறாங்க சொல்ல முடியும். சாரி, நேற்று நல்லா வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லலாம். சரி, நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையினர் எந்தெந்த அரசு அலுவலகங்களையும் சோதனை நடத்தினாங்க சொல்ல முடியும்னா, சென்னை, கோவை, திருச்சி உட்பட பல்வேறு நகரங்களில் சோதனை நடத்தியிருக்காங்க. அது எந்தெந்த அரசு அலுவலகம் பார்த்தீங்கன்னா, சார் பதிவாளர் அலுவலகம், அதே போல வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள், அதாவது வட்டாட்சியர் அலுவலகம், மின்சார வாரியர் அலுவலகம், அதே போல வட்டார போக்குவரத்து அலுவலகம் மற்றும் சோதனை சாவடிகள், வேறு மாநகராட்சி, நகராட்சி அலுவலகங்கள் மற்றும் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை. ஸோ இத்தனை அலுவலகங்களில் நேற்று ஒரே நல்ல சோதனை நடத்திருக்காங்க. அந்த சோதனை நடத்துவதற்கு கிட்டத்தட்ட 300 பேர் இறங்கியிருக்காங்க களத்தில். ஸோ 300 பேர் இறங்கியிருக்காங்க 38 அரசு அலுவலகங்கள். ஒரு கேள்விங்க, சராசரியா 38 அரசு சராசரியா வகுத்தா ஒரு அரசு அலுவலகத்துல சராசரியா 3,00,000 ரூபாய் லஞ்ச பணம் கைமாறி இருக்கு. 3,00,000 ரூபாய். அப்படின்னா மேஜரான இருக்க அலுவலகம் தமிழ்நாடு முழுவதும் இருக்க மேஜரான அலுவலகம் பார்த்தீங்கன்னா சுமார் 1,700 அலுவலகம் இருக்கு. சிறிய அலுவலகம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14,000 அலுவலகங்கள் இருக்கு.
அப்போ ஒட்டுமொத்தமா இவங்க சர்ச் பண்ணியிருந்தோன்னா இந்த 1700 அலுவலர்களுக்கும் போயிட்டு இவங்க வந்து சோதனை நடத்தியிருந்தா எத்தனை கோடி கிடைச்சிருக்கும் பாருங்க. பல கோடிகள் கிடைச்சிருக்கும். குறைஞ்சபட்சம் சொல்றேன் 100 கோடியாச்சும் கிடைச்சிருக்கும் இல்ல. அப்போ ஒரு நாளைக்கு 100 கோடி ரூபாய் நம்ம தமிழ்நாட்டில் அரசு அலுவலகங்கள லஞ்ச பணம் கைமாறுது ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு மாசம் கணக்கு பண்ணா சுமார் 3000 கோடி, ஒரு வருஷம் கணக்கு பண்ணா 36,000 கோடி ஒரு வருஷத்துல நம்ம தமிழ்நாடு அரசு அலுவலகம் மட்டும் லஞ்ச பணம் கைமாறுது. அதாவது எப்படி கைமாறுது, அரசு அதிகாரிகள் கிட்ட இந்த லஞ்ச பணம் போய் சேருது. தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டுக்கு பத்தலன்னு சொல்லிட்டு கடன் வாங்குறாங்க நம்ம தமிழக அரசு. ஆனா இங்க என்னன்னா இந்த பணம் வந்து இந்த அரசு அதிகாரிகள் கஜானாவில் சேருது. எப்படிதான் அவங்க வயிற்றுல ஒட்டுதுன்னு தெரியல. இந்த காசை வச்சு எப்படிதான் அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு செலவு பண்றாங்கன்னு தெரியல, எப்படிதான் சொத்து வாங்குறாங்கன்னு தெரியல, எப்படிதான் சோறு தின்றாங்கன்னு தெரியல, எப்படிதான் இறங்குதுன்னு தெரியல. அப்படிதான் நமக்கு நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்கணும்னு தோணுதுங்க. சரி, முக்கியமா தமிழகத்துல எந்தெந்த அரசு அலுவலகங்கள்ல சோதனை நடத்தினாங்க, எவ்வளவு பணம் கைப்பற்றிருந்த ஒரு லிஸ்ட்டை பார்த்துடலாம். சென்னையில் 4 இடத்துல சோதனை நடத்திருக்காங்க. 2 இடம் பார்த்தீங்கன்னா சார் பதிவாளர் அலுவலகம், இன்னும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ், இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா மின்சார வாரிய அலுவலகம். அந்த மின்சார வாரிய அலுவலகத்துலாம் சுமார் 31,52,000 பணத்தை கைப்பற்றல, டிஜிட்டல் முறையில் பணம் பரிமாறி சொல்றாங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டுமே சுமார் 34 லட்சம் ரூபாய் பணம் கைமாறி இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா பிடிஓ ஆஃபீஸ் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மட்டும் சுமார் 2 லட்சம் ரூபாய் பணம் கைமாறி இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா வேலூர்ல அதுவும் பிடிஓ ஆஃபீஸ் தான் சுமார் 1,90,000 ரூபாய் பணம் கைமாறி இருக்கு. அதே போல ராணிப்பேட்டையில் 1,25,000 பணம் கைமாறி இருக்கு. செங்கல்பட்டு அதே பிடிஓ ஆஃபீஸ் தான் வட்டார வளர்ச்சி அலுவலகம், இதில் பார்த்தீங்கன்னா 4,47,000 பணம் கைமாறி இருக்குங்க. கள்ளக்குறிச்சி அதை வட்டார வளர்ச்சி அலுவலகம், இதில் பார்த்தீங்கன்னா சுமார் 6,69,000 ரூபாய் பணம் கைமாறி இருக்கு கள்ளக்குறிச்சியில். தமிழ்நாட்டை 2வது இடத்துல நிற்கிறாங்க. இது வந்து ஒரு நாளைக்கு சொல்றேன் பார்த்தேன், ஒரு நாளோட கணக்கு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கடலூர்ல சேத்தியாத்தோப்பு பேரூராட்சி அலுவலகத்தில் மட்டும் சுமார் 5,45,000 பணம் கைமாறி இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் நகராட்சி அலுவலகத்தில் மட்டும் சுமார் 2,35,000 பணம் கைமாறி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ஆரணி நகராட்சி அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் 91,000 பணம் கைமாறி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாதனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் 1 லட்சம் ரூபாய் பணம் கைமாறி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சி மின்சார வாரிய அலுவலகம், இது அநியாயங்க, சத்தியமா சொல்றேன் அநியாயங்க, சுமார் 13,58,000 ரூபாய் கைமாறி இருக்குங்க டிஜிட்டல் முறையில். ரொக்கமா 1 லட்சம், மீதி வந்து 12 லட்சம் வந்து டிஜிட்டல் முறையில் கைமாறி இருக்கு. எல்லாம் லட்சங்கள்ல தாங்க வருது. யார் வயிற்றுல போயிட்டு எப்படிதான் சாப்பிட்றாங்கன்னு தெரியல, எப்படிதான் ஒட்டுதுன்னு தெரியல. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா கைப்பற்ற பணம் ரொக்க பணம் பார்த்தீங்கன்னா சுமார் 28 லட்சம் ரூபாய். அதே போல சந்தேகத்திற்குரிய ஜிபே மூலியமா டிரான்ஸ்ஃபர் பண்ண, அதாவது சந்தேகத்திற்குரியன்னு சொல்றாங்க, இது உறுதிப்படுத்தணும்னு சொல்றாங்க. ஏன் இதை உறுதிப்படுத்த மாட்டேன்னு தெரியல. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 89 லட்ச ரூபாய் கைமாறி இருக்குன்றாங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 1,18 லட்சம் ரூபாய். தமிழக அரசு உண்மையிலே கடுமையான நடவடிக்கை இருக்குங்க. இதெல்லாம் எப்படின்னு தெரியல. டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி கஷ்டப்பட்டு படிச்சு கஷ்டப்பட்டு வேலையை செய்யறாங்க. சிலர்லாம் உயிரை கொடுத்து படிக்கிறாங்க, வேலை கிடைக்கலன்னு ஏங்குறாங்க. ஆனால் வேலை கிடைச்சா அவங்க புத்தியை காமிக்கிறாங்க. புதுசாக போறவங்களை கூட ஏற்கனவே இருக்கிற ஆட்கள் கெடுக்கிறாங்க. இதுதான் நடக்குது. இதுவே பொதுமக்கள் ஒருத்தவங்க போயிட்டு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கலாம், என்ன நீங்க வேலை பார்க்குறீங்க, நீங்க ஏன் காசு கேட்குறீங்க, சண்டை போட்டாலோ கேள்வி கேட்டாலோ உடனே அவர்கள் மீது பொய் வழக்கு போறது, அரசு அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்தல், அரசு அதிகாரியை மிரட்டுதல், அரசு அதிகாரியை தாக்குதல், பொது சொத்துக்களை சேதப்படுத்தல் சொல்லிட்டு பல்வேறு பிரிவுகளுக்கு வழக்கு பதிவு பண்றாங்க. ஆனா அவங்க வேலையை செய்யல. இது ஒரு ப்ரொஃபஷனலா பண்றாங்க. அவங்களோட ஒர்க் என்னன்னா மக்களுக்கான தேவையை, அடிப்படை தேவையை செஞ்சு கொடுத்து அவங்களோட வேலை. ஆனா அவங்களோட வேலையை செய்யறாங்கன்னு கேட்டா இல்ல, இந்த வேலை அவங்களுக்கு லஞ்சம் வாங்குறது தான் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இதைத்தான் அவங்க ப்ரொஃபஷனல் ஜாப்பா பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பரவலாக நடக்கிற விஷயம், கேள்வி கேட்டாலே பொய் வழக்கு பதிவுப்படுதுன்னா இது தமிழ்நாட்டோட சாபக்கேடு. உண்மையிலே இது தமிழ்நாட்டோட சாபக்கேடு. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.